ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு அதே சப்ஜெக்ட் மேட்டர் எடுத்து நம்ம கலர் பென்சிலில் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், அதுக்கான சென்டர் பாயிண்ட்லாம் டிவைட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் சென்டர் பாயிண்ட்டில் வந்துட்டு அந்த ஹைட்டு வித் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அப்ராக்சிமேட் இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஆல்ரெடி 2 வாட்டி இதை அவுட்லைன் பண்ணியிருக்கிறனால நமக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும் இப்படி தான் இதை வரையணுன்றது. ஸோ அதுபடி கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி ஃபஸ்ட்டு லைன் ட்ராயிங் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது நமக்கு அந்த சாஃப்ட் லைன்ஸ்லாம் மேக் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து கலர் பென்சிலில் ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த கலர் பென்சில் ட்ரா பண்ணுறப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நோட் பண்ணிக்கிறணும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டார்க் கலர் யூஸ் பண்ணணும், அதுக்கடுத்து தான் லைட் கலர் யூஸ் பண்ணணும். இப்போது ஒரு க்ரீன் இருக்குது, இப்போ இந்த இடத்துல க்ரீன் இருக்குது, டார்க் க்ரீன்லேருந்து லைட் க்ரீன், மொத்தம் 3-4 டோன் இருக்குது. ஸோ இந்த 3-4 டோனையும் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எந்த கலரில் ஸ்டார்ட் பண்ணணும்னா டார்க் கலரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். டார்க் கலரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹேண்ட் ப்ரெஷரை கம்மி பண்ணுறேன். ஒயிட் ஸ்பேஸ் அதிகமாக தெரியும். ஹேண்ட் ப்ரெஷர் கம்மி பண்ண ரொம்ப லைட்டாக ப்ரெஷர் கொடுக்குறப்போ ஒயிட் ஸ்பேஸ் நிறையாவே தெரியும். இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் டார்க் கலர் எடுத்து முன்னாடி இருந்த கலரோடு மிக்ஸ் பண்ணணும். இதை நீங்கள் 100% ஃபுல் ஹேண்ட் ப்ரெஷர்லேயே ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ஓரளவுக்குள்ள நல்லாவே மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம அந்த கலரை வந்துட்டு ஓவர்லாப் பண்ணி அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். இது முடித்ததுக்கப்புறம் அந்த ஒயிட் ஸ்பேஸ் தேவைப்படுற இடத்துல திரும்பி அகைன் ஹேண்ட் ப்ரெஷரை வந்து நான் கம்மி பண்ணி ஒயிட் ஸ்பேஸ் அதிகமாக வர மாதிரி பார்த்துக்கிறேன். ஓகே, இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற க்ரீன் கலர் எடுத்து இன்னும் நான் லைட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இதுக்கடுத்து நமக்கு லைட் தேவைப்படுது, இன்னும் லைட் கலர், ஆக்சுவலி இங்கே லைட் கலர் தான் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும், க்ரீனையுமே வந்து ஒயிட் ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்த கலருக்கு நமக்கு கொஞ்சம் கேப் கொடுக்கணும். அதனால் ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அடுத்து எல்லோ கலர் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான். இப்போ இதே ப்ராசஸை நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த எல்லோ கலரை ஸ்டார்ட் பண்ணி அடுத்து இந்த க்ரீன் கலர் பண்ணிங்கன்னா என்ன பிரச்சனைனா 2 கலர் மிக்ஸ் ஆகாது, நிறைய எரர் வரும். அது உங்களால் இந்த கிரேடியன்ட் ஃபீல் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் எப்போயுமே டார்க் கலர் இதே கலர் மெத்தட் தான் அதர் பிளேஸஸ்க்கும். இப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரௌன் இருக்குது, அதாவது பிளாக் இருக்குது, ப்ரௌன் இருக்குது, மைல்ட் ப்ளூ கலர் ஆல்சோ கொஞ்சம் நம்ம ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போ நீங்கள் கலரை வந்து டிவைட் பண்ணணும். இப்போ நான் சொன்னேன்ல, ப்ரௌனு, ப்ளூ இருக்குது. ஸோ இப்போ இதில் எந்த கலர் வந்துட்டு முன்னாடி வரணும், எந்த கலர் பின்னாடி வரணும் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா இப்போ பார்த்தாலே தெரியுது, இதுதான் இந்த ப்ரௌனை விட இந்த கலர் கொஞ்சம் டாமினேட் பண்ணுது டார்க்கு. ஸோ என்ன பண்ணால் பிளாக்கு, ப்ளூ, ப்ரௌனு, அப்புறம் அதுக்கடுத்து ஏதாவது வேறு இடத்துல கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னா மற்ற கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த கலர் பென்சிலை பொறுத்தளவுக்கு எக்ஸாக்ட் ரியலிஸ்டிக் நம்ம ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது மொத்தம் 12 ஷேட் தான் இருக்குது. ஒரு சில கலர் பாக்ஸஸ் பார்த்திங்கன்னா காஸ்ட்லியான கலர் பாக்ஸஸில் 240 ஷேட் வரையுமே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா உங்களால் மேக்ஸிமம் ரியலிஸ்டிக் அதே கலர் எடுத்து பிக் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான கலர் எடுத்து அப்ளை பண்ணி பக்கா ரியலிஸ்டிக்காக பண்ண முடியும். ஆனால் நம்ம இப்போ இங்கே பண்ண போகிறது என்னமோ 12 கலர் வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போ அந்த 12 கலருக்கான ஒரு ஒரிஜினாலிட்டி தான் நம்ம கொண்டு வர முடியும். அக்யூரேட்டாக இதில் இருக்கிற எல்லா கலர்ஸையும் இந்த 12 கலரில் நம்ம கொண்டு வரது கஷ்டம் கலர் பென்சில்ஸில். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ண மாதிரியே டாப்லேருந்து நான் எடுக்கிறேன். ஏன்னா இப்போ இங்கே பாட்டமில் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு டாப் போர்ஷன் பண்ணுறப்போ இந்த கையில் வந்து நிறைய டஸ்ட் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் டாப்லேருந்து எடுக்கிறேன். அதே மாதிரி டாப்பில் என்னென்ன கலர்லாம் நான் ஃபீல் பண்ணுறேன்னா, அதாவது ஸ்லைட் ஆரஞ்சு இருக்குது, க்ரீன் இருக்குது, பிளாக் இருக்குது, ப்ரௌன் ஆல்சோ கொஞ்சம் ஃபீல் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அந்த கலர்லாம் எடுத்து வச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்.
எல்லோ கலரும் இருக்குது. ஸோ எவ்வளோ கலர் இருக்குது இந்த லீஃப் ஏரியாவில். நான் பெட்டர் ஃபஸ்ட்டு வந்து டார்க் போர்ஷன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ இதுவரையும் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டார்க் கலரை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து மீடியம் டோனு, நெக்ஸ்ட்டு லைட்டர் டோனு, அதாவது பிளாக்குக்கு டார்க் கலரு, மீடியம் டோனுக்கு டார்க் க்ரீனு, அப்புறம் லைட்டர் டோனுக்கு ஆரஞ்சு, அப்புறம் ஒரு சில இடத்துல ப்ரௌன் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் எல்லோ கலர் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கிறதுக்கு. ஸோ இந்த ரேஷியோவில் கலரெல்லாம் நம்ம டிவைட் பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டு அதான் டார்க் டு லைட் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த முன்னாடி பண்ணியிருக்கிற இந்த லீஃபுக்கு பண்ண அதே மெத்தட் தான் இனி வரப்போகிற பின்னாடி இருக்கிற மற்ற எல்லா பார்ட்டுக்குமே ரிப்பீட்டடாக பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த டார்க்கர் டோனுக்காக என்ன பண்ணுறேன்னா, எங்கெங்கெல்லாம் பிளாக் ஷேட் நான் ஃபீல் பண்ணுறேன் அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே பிளாக் கலர் பென்சில் வச்சு ஒரு ஷேடோ ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஓவரால் அந்த கிரேடியன்ட் டோன் அப்ளை பண்ணி, கிரேடியன்ட்னா ஒரு ஏரியாவில் பேஸ் கலர் என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாம் நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேங்க. இது என்னென்னா, நம்ம பென்சில் ஷேடிங்கில் வந்துட்டு பிளெயின் ஒரு டோன் அடிப்போம் பார்த்துருக்கீங்களா? நீ அந்த பழைய டெமோ வீடியோ வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அவுட்லைன் பண்ணதுக்கப்புறம் சாலிடாக ஒரு பிளெயின் டோன் அப்ளை பண்ணியிருப்பேன் ஓவரால். அந்த பிளெயின் டோனுக்கான பேஸ் கலரை தான் இங்கே நான் கலர் பென்சிலில் பண்ணியிருக்கேன். இதுக்கடுத்து தான் நம்ம டெக்ஸ்சர்லாம் ஆட் பண்ணணும். டெக்ஸ்சர்னால் ஹெவி டார்க், அப்புறம் மற்ற கலரில் அது எந்தெந்த கலர்லலாம் அந்த டெக்ஸ்சர் விசிபிளாக இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணணும். டெக்ஸ்சர்னு சொல்கிறது அந்த சின்ன சின்ன மைன்யூட் டீட்டெயில்ஸுங்க. அதை நான் பண்ணிகிட்டே வரேன். நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் அங்கங்கே. இது மோஸ்ட்லி பிளாக் கலர் தான் இருக்கிறதுலே டார்க்குன்றனால அதை வச்சு பண்ணுறேன். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் இப்போ சின்ன சின்ன டீட்டெயிலும் கூட பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நான் பண்ணணும்னு நினைக்கிறது இந்த கிரவுண்ட் ஷேடோ இருக்குல்ல. முன்னாடி வீடியோஸில் நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த கிரவுண்ட் ஷேடோ கொடுக்காமல் இருந்திருந்தோன்னா இந்த ஆர்ட் ஒர்க்குக்கும் பேப்பருக்கும் இந்த ஆர்ட் ஒர்க் வந்து ஃப்ளோட்டிங் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ பெட்டர் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி கிரவுண்ட் ஷேடோலாம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அது இந்த இடத்துல பிளேஸ் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இப்போ அந்த கிரவுண்ட் ஷேடோவுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு பிளாக் அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ரௌன். ரெண்டு சைடு ஒரே கலர் கொடுக்க வேணாம். ஒரு சைடு நீங்கள் ப்ரௌன் அப்ளை பண்ணி ஆப்போசிட் சைடில் வேறு கலர் கொடுங்க. அது எதுக்குன்னா, இப்போ இந்த சைடு ஷேடோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஷேடோ இருக்கிற பக்கம் ஒரு கலர் ஆகும், லைட் ஃபாலிங் டைரெக்ஷனில் ஆப்போசிட்டில் வேறு ஒரு கலராகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம், கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு.